வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் லட்டு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த அவல் லட்டு செய்யறதுக்கு நான் 1 கப்பு பேப்பர் அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ரெட் அவலை விட இந்த பேப்பர் அவல் தான் கெட்டி அவலை விட இந்த பேப்பர் அவல் தான் சூப்பராக இருக்கும். இதுலேயே இந்த லட்டு செஞ்சுக்கோங்க. அதில் பாதி நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன்னா அதுலேயும் பாதி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலை எடுத்த அதே 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் 2 பாதாம், முந்திரி, 2 ஏலக்காய். இப்போ வாங்க எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அது ஒன்று சூடாயிடுச்சு. இப்போ நான் அவில் சேர்த்துக்கிறேன். கலர் மாற வேண்டாம், ஒன்றும் சூடு ஏறினா போதும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நான் இதை எடுத்து தட்டுக்கு வறுக்காத நிலக்கடலை தான். இதை ஒன்று வறுத்துக்கலாம். இதுவும் இப்போ நான் மாற்றிக்கிறேன். பொட்டுக்கடலையும் ஒன்று போட்டு ஒன்று சூடேற்றிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒன்று ஆறட்டும். நான் 1/2 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். அது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் அழுக்கெல்லாம் இருக்கும், அது போகிறதுக்காக தான். இது பாகு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெல்லம் ஒன்று கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் 2 ஏலக்காவும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் ஒன்று கரையட்டும். நம்ம முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நறுக்கி வச்சதை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இது உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நெய் ஒன்று கரையட்டும். நெய் கரைஞ்சிடுச்சு. நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்ச மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நான் சர்க்கரை பாகும் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு அவிலுக்கு 1/2 கப்பு நிலக்கடலை, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, அந்த அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு நான் வெல்லம் வச்சுருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கையால் எல்லாத்தையும் ஒன்றாப்பில் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். கையில் ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் வெல்லம் தண்ணி சேர்த்து பாகு வைக்கும்போது மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக உருட்ட வரும், ஒரு கஷ்டமே இருக்காது. இது அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான அவல் நிலக்கடலை பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.